119 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 119:3. எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள், முழு இருதயத்தோடும் அவரை தேடி அவருடைய சமூகத்தில் நிற்கிற வார்த்தையின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள், வார்த்தையிலே நடக்கிறவர்கள் ஒரு நாளும் அநியாயம் செய்வதில்லை. அப்படின்னு அர்த்தம், அவர்கள் நியாயம் செய்வார்கள், நியாயமாய் நடப்பார்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியில் நடக்கிற நாம் நியாயத்தின் வழியில் நடக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, 94 சங்கீதம் 15 வசனம், நியாயம் நீதியினிடமாக திரும்போ. 82 சங்கீதம் 1 வசனம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நியாயமானபடி நடத்த விரும்புகிறார். இந்த சபையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து, நம்மை சரியான பாதையில் அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்ய அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கும்போது அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். 37 சங்கீதம் 6 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை அழிக்க வகை தேடுகிறார். ஆனால் கர்த்தர் துன்மார்க்கன் கையில் நீதிமானை விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. 37 சங்கீதம் 33 வசனம். ஆண்டவர் சத்துருக்கள் கையில் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் பலவீனங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் சிச்சித்து சரி செய்து அவருடைய கரத்திலேயே வைத்து மறுபடியும் நம்மை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகின போது அநேக தடவை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், அவர்களை அழிக்கவில்லை. ஸ்தோத்திரம். 32 வசனம், சங்கீதம் 37, 32. துன்மார்க்கன் இவனை கொல்ல தேடுகிறான், ஆனால் சில சமயங்களில் தம்முடைய ஜனங்களை அவர் சரி செய்வதற்காக மனிதர்கள் கையில சத்துருக்கள் கையில கொடுத்து அவர்களை உயிரோடு மீட்டெடுத்து, அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் 70 வருஷ அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தார், மறுபடியும் அவர்களை கொண்டு வந்தார். அழிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அழிப்பதற்கு கர்த்தர் சில போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கலாம், சத்துருக்கள் கையில விட்டு கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை அழிக்க விட மாட்டார். மறுபடியும் கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நியாயம் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய தீர்மானங்கள். தேவன் நியாயம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய தீர்மானங்கள். ஒரு 3 தீர்மானங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் செய்வதற்கு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு தீர்மானங்கள் அவசியமாக இருக்கிறது. நாம் எடுக்கிற தீர்மானங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை
எப்படிப்பட்டது என்பதை நாம் நிதானிக்க முடியும். தீர்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமே இல்லாத வாழ்க்கையாக இருக்கும், முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் நம்மோடு கலந்து இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, காலையில் சர்ச்சுக்கு போகணும். நீங்கள் தீர்மானம் எடுத்திருந்தா நிச்சயமாக இன்னைக்கு எடுத்த தீர்மானத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம டிசைட் பண்ணுறோம். டிசிஷன் நம்மை பொறுத்தது, நாம் எடுக்கிறோம். அதை பொறுத்து தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகளை செய்கிறார். ஊழியம் செய்யணும், தீர்மானம் எடுக்கிறீங்களா? கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவரே பரிசுத்தமாக வாழணும், தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆராதனையை மிஸ் பண்ணாமல் வரணும், தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லை இன்னைக்கு அப்படியே நம்ம வீட்டில் இருந்துருவோம், அப்படி தீர்மானம் எடுங்க, நிச்சயமாக வீட்டில் இருந்துடலாம். இன்னைக்கு நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் ஆராதனையில் போய் ஆராதிக்கவே கூடாது, பாட்டே பாடக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படி வந்துடணும். இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, அதையும் அப்படியே நம்ம செய்ய முடியும். நம்முடைய தீர்மானத்தை பொறுத்து தான் நம்முடைய கிரியைகள் அமைகிறது. நாம் எதை தீர்மானிக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். இன்னைக்கு என்னதான் அல்லேலியா சொல்லட்டுமே பாஸ்டர், வாயை திறந்து நம்ம அல்லேலியாவே போற்றக்கூடாதுப்பா, தப்பி தவறி கூட தூங்கி விழுந்து கூட அல்லேலியா வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, அல்லேலியாவே வராது. ஆனால் தூங்கினாலும் அல்லேலியா சொல்லிகிட்டே இருக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து வந்தீங்கன்னா அல்லேலியா வந்துக்கிட்டே இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லாமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ சர்ச்சுக்கு போயே தீர்வேன், தீர்மானம் எடுத்தீங்க, கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு கலந்திருக்கிறது. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்மை எந்த உயரத்திற்கு கொண்டு போகும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தீர்மானங்களில் நம்ம கொஞ்சம் தோல்வி அடைந்தோம் என்றால், சில தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனவுடன் சிலர் தீர்மானங்களை எடுக்கிறதே நிறுத்திடுவாங்க. அப்படி அல்ல, நாம் தோற்று போனாலும், சில காரியங்களை சரியாக நிறைவேற்றாமல் போனாலும் மறுபடியும் தீர்மானம் எடுக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தானியேலின் வெற்றிக்கு என்ன காரணம்? அவன் எடுத்த தீர்மானம் தான் காரணம். தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தீர்மானங்களை மாத்திரம் எடுக்காமல் நிறுத்தி விடாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்போது புதிய புதிய தீர்மானங்களை எடுங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எதை தீர்மானிக்கிறானோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பிரதானிகளின் தலைவனுடைய கண்கள்ல ஆண்டவர் தயவை கொடுக்கிறார். நீ தீர்மானம் எடுத்தியே தானியேலே, இந்த தீர்மானத்தில் நீ உறுதியாக இருப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு கர்த்தர் உதவி செய்கிறார். அநேக நேரம் நம்ம தீர்மானங்கள் எடுக்காமல் இருக்கும்போது கர்த்தருடைய உதவியை நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் தீர்மானங்களை எடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் நல்ல விளைவை நமக்கு கொண்டு வரும். தவறான தீர்மானங்கள் தவறான விளைவை நமக்கு கொண்டு வரும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஸ்தோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேலின் காரியம் ராஜாக்கள் நாட்களில் ஜெயமாக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் நாட்கள் முழுவதும் ரொம்ப மேன்மையாக இருந்தது. காரணம் அவன் எடுத்த தீர்மானம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். உங்கள் லைஃப், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னா உங்கள் தீர்மானங்கள் மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்குள்ள என் பிள்ளைகளை வளர்ப்பேன், உமக்குள்ள என் எதிர்காலத்தை கட்டி அமைப்பேன், ஸ்தோத்திரம் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் தீர்மானங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தரால் வாய்க்க பண்ணப்படணும்னா, நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை நிலைத்து நிற்கணும்னா
ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே தானியேலை போல நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் நிலைச்சிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் ஜெபம், ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுடைய தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வேற ஒன்றுமே இல்லை. பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், தீர்மானங்களை எடுக்கிறேன். இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை இந்த சபைக்குள்ளே கொண்டு வர நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே ஞான ஸ்நானத்துக்குள்ளே நடத்த நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, யுவர் டிசிஷன் will make your destiny என்று சொல்வாங்க. நீ எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான் எல்லாமே வாழ்க்கையில் அமைகிறது. நம்முடைய தீர்மானங்கள் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டும் இல்லை, முடிவு வர ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுவது மாத்திரம் இல்லை, தீர்மானங்களை எடுக்கிறவங்களா மாறுங்க. ஸ்தோத்திரம். தீர்மானங்கள் எடுக்கிறவங்களா மாறுங்க. உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் கையில் நம்ம வாழ்க்கை இருந்தாலும் தீர்மானம் எடுக்கிற அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்ல தீர்மானங்கள் எடுத்தால் எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. 3 குறிப்புகளை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்றால் முதலாவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? ஆண்டவர் இந்த கோத்திரத்திற்கு நியாயம் செய்தார். அதை கடைசியில் சொல்றேன். இவர்களுக்கு நியாயம் செய்வதற்கு இவர்கள் எடுத்த தீர்மானம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய சைடில் இருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய, ஆண்டவர் நியாயம் செய்ய, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க, உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் வழி நடத்துவதற்கு உங்கள் தரப்பிலிருந்து நாம் நம்முடைய தரப்பிலிருந்து செய்யக்கூடியது என்ன? முதலாவது காரியம், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க தீர்மானிப்பது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய பட்சத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நிற்பதற்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கோத்திரங்களை விட இந்த ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் விசேஷப்படுத்தினதின் நோக்கம் என்ன? கர்த்தருடைய பட்சத்தில் நின்ற கோத்திரம், கர்த்தருடைய பட்சத்தில் நின்றார்கள். மோசே ஒரே ஒரு சேலஞ்சு தான், ஒரே ஒரு சவால் விடுறான். நீங்க யார் யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறீங்க, அவங்கெல்லாம் என் சைடில் வந்து நில்லுங்க, என் கிட்ட வாங்க, தேவ பிரசன்னத்தண்டை நெருங்கி வாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு நியாயம் நிச்சயமாய் செய்வார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க பட்சத்தில் நிற்பாங்க. ஆமென். கர்த்தருடைய பட்சத்தில் நின்றவர்கள் அன்று எங்கே நின்னாங்க? மோசையின் பட்சத்தில் நின்றாங்க. மோசை கிட்ட நிற்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரர்களோட நிற்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கும். 23ஆம் சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய ஆடுகளை எப்படி ஒரு சேஃப் ஜோன்ல வைத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு ஆண்டவர் அவங்க தேவைகளை சந்திக்கிறார். அதான் 23ஆம் சங்கீதம். 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது, சங்கீதம் 56:9 சொல்லப்பட்டிருக்கு, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், என் ஜெபங்களை கேட்கிறார், என் நெருக்கங்களை மாற்றுகிறார். நான் அப்பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் உங்க பட்சத்தில் நிற்பார், எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, லேவியின் புத்திரர் அந்த சூழ்நிலையோட கலந்து போகவில்லை. அத்தனை பேரும் அந்த சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் லேவி புத்திரர் மாத்திரம் வைராக்கியத்தோடு மோசையின் கிட்ட வருகிறார்கள், கர்த்தருடைய பட்சத்திற்கு வருகிறார்கள். மற்றவர்களோடு கலந்திருக்கவில்லை, அவர்களில் ஒருவராக தங்களை காண்பிக்கவில்லை. இவர்களுடைய பெயர் மாத்திரம் தனியாக வேதத்திலே இடம்பெற காரணம், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதற்கு தங்களை அர்ப்பணித்து தீர்மானித்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுவோம். யார் நிற்கிறாங்களோ நிற்கலையோ, இந்த லேவி கோத்திரத்தோடு உள்ள சகோதரர்கள் முன் வரட்டாலோ அவர்கள் தீர்மானித்தாங்க, ஆண்டவரே உம்முடைய பட்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. யார் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ நாங்கள் ஜெபம் பண்ண தீர்மானம் எடுக்கிறோம். யார் எப்படி இருக்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்கள் பட்சத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நியாயம் செய்வார் நிச்சயமாக. இவர்கள் தனித்து நிற்கிறார்கள். அவர்களிலிருந்து வேறு விதமாக, அவர்கள் ஒரு விதமாக நிற்கும் போது இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க. கர்த்தர் பட்சத்தில் இவங்க நின்றபடினால கர்த்தர் இவர்களுக்கு உயர்வை கொடுத்தார், இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படி தீர்மானிக்கிறவர்கள் உலகத்தோடு ஒத்து போகாதவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க தீர்மானிக்கிறவர்களா இருந்தா நீங்க இந்த உலகத்தோட ஒத்து போக மாட்டீங்க. சூழ்நிலைகள் பாதகமா இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பீர்கள். நீங்கள் ஜனங்களை, மனுஷர்களை, மற்றவர்களை, உங்களோடு வேலை செய்கிறவர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களை பிரியப்படுத்த நினைக்க மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுவோம். இந்த லேவி கோத்திரமும் கொஞ்சம் ஜனங்களை எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினைச்சிருந்தா இவங்க அமைதியா நின்றுக்கலாம். முழு சபையும் அமைதியாக நிற்கும் போது லேவியின் புத்திரர் மாத்திரம் வந்து கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பதை வெளியரங்கமாக பிரகடனப்படுத்த காரணம் என்ன? ஜனங்களை பிரியப்படுத்துகிற கூட்டம் அல்ல, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம். கர்த்தர் இவர்களுக்கு நியாயம் செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். பொதுவாக எந்த பக்கம் ரொம்ப வெயிட்டாக இருக்கோ அந்த பக்கத்தில் தான் சிலர் சாய்வாங்க. அதாவது எது ஆளுங்கட்சி அங்கே இருக்கிற மாதிரி சில நேரங்களில் மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, தன்னுடைய நலனுக்காக, அது உண்மையோ உண்மைக்கு மாறானதோ பிரச்சனை இல்லை, ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் மனிதர்கள் பலம் எங்கே இருக்கோ அங்கே நிற்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல, இந்த கோத்திரம் அப்படிப்பட்டது அல்ல. இவர்கள் லேவியின் புத்திரர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. 118 சங்கீதம் 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த லேவி கோத்திரம் முன்பாக வரும்போது அவங்க இருதயத்தில் இருந்த ஒரு தீர்மானம் என்ன? நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். யார் என்ன செய்ய முடியும்? யாரும் எது நினைப்பாங்களோ, நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக போனால் யாராவது எதுவும் நினைச்சிடக்கூடாது. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், பயப்படாதீங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லாமா, நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன். ஒன்றும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக. இப்படி தேவனுடைய பட்சத்தில் இருக்க தீர்மானித்தவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுபவர்கள். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், 40 நாட்கள் மோசே மலையில போய் ஜெபம் பண்ணிட்டு வருகிறார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 அதிகாரங்கள்
ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அவனுக்கு பேசுகிறார். ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன செய்யணும், என் ஜனங்கள் என்ன ஆராதிக்கிறதுக்கான வழிமுறை என்ன, ஒரு பெரிய திட்டத்தை அவனுக்கு வகுத்து கொடுக்கிறார். அங்க ஒரு பிளான் ரெடியாகி மோசே கையில கொடுத்தாச்சு. மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையா இரு. மேல ஒரு பிளானை ஆண்டவர் கொடுக்கிறாரு. கீழே மோசே வரும்போது என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, மோசே வர தாமதிக்கிறதுனால ஜனங்கள் ஆரோன்ட்ட போய் சொல்றாங்க, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எகிப்திலிருந்து வந்த போதும் எகிப்தின் ஆவிகள் அவர்களோடு ஒட்டி கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது கீழே இன்னொரு ப்ராஜெக்டை மனிதர்கள் ஏற்படுத்துறாங்க. என்றைக்குமே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது, அதை நாம் செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். அந்த திட்டம் பரத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட திட்டம். இந்த திட்டம் மனிதனுடைய நெருக்கத்தினால், ஸ்தோத்திரம், அழுத்தத்தினால் உண்டான ஒரு திட்டம். உங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியங்களும் எப்பவுமே நம்மளை நெருக்கிட்டு இருக்கும். ஒன்று, ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு திட்டம், நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து தேவன் தருகிற ஒரு திட்டம். இது ஒரு பக்கம் நமக்கு வருது. இன்னொரு பக்கம் இங்கிருந்து வாங்கிட்டு கீழே வர்றதுக்குள்ள மனித அழுத்தங்களினால் உருவான இன்னொரு திட்டம். அந்த திட்டத்தை ஆரோன் நிறைவேற்றி வைக்கிறான். ஸ்தோத்திரம். தேவன் தருகிற தரிசனம் ஒன்று இருக்கிறது, தேவன் தருகிற ஊழியம் ஒன்று இருக்கிறது, தேவன் தருகிற திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது நிலைத்திருக்கும், அது நிறைவேறும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்பர் 2, உங்க வாழ்க்கையில இரண்டாவது ஒன்று வருகிறது, அழுத்தங்களினால் வருகிறது. யாரோ சொன்னனால, யாரோ நெருக்கினால, அழுத்தங்களினால் உண்டாகிற திட்டங்கள், அழுத்தங்களினால் ஏற்படுகிற ஸ்தோத்திரம் சில காரியங்கள். இதிலே நாம் செவி சாய்க்காமல் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள், ஆமென், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யாரை வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் தெரியுமா? கர்த்தருடைய பட்சத்தில் நின்ற லேவியின் புத்திரரை வைத்துதான் ஆண்டவர் கொடுத்த ப்ராஜெக்ட். அந்த பிளான்ல, அந்த திட்டத்தில், ஆசரிப்பு கூடார வேலையில் லேவியின் புத்திரரை கர்த்தர் இணைத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்களா இருந்தா ஆண்டவுடைய திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய பெரிய திட்டத்தில் உங்களை இணைச்சுக்கிடுவார். ஆண்டவருடைய தேவ ராஜ்ய திட்டத்திலே நாம் இணைந்திருக்கிறோமா? இந்த சபையின் தரிசனம், இந்த சபையின் திட்டத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். தேவன் தருகிற நிலையில் நாம் இணையும் போது, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை இந்த சபையில் வைத்த நோக்கம் நிறைவேறும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்தாங்க. பணிகள், அதில் உள்ள உதவி காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. யார்? கர்த்தருடைய பட்சத்தில் நின்றவர்களை வைத்து கர்த்தர் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கிற உங்களை வைத்து ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்கள் பட்சத்தில் எப்பொழுதும் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைக்குமே கர்த்தர் கொடுத்த ஒரிஜினல் ஒன்று இருக்குது, இன்னொன்று அழுத்தத்தினால் வருகிற டூப்ளிகேட் ஒன்று இருக்குது. ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் தருகிறதை நாங்கள் செய்ய கிருபை தாரும். அழுத்தங்களினால் எதையும் செய்யாதபடி, உறவுகளின் அழுத்தங்கள், ஆண்டவரே, உலகத்தின் அழுத்தங்கள் எங்களை நெருக்கி செய்ய வைக்காதபடி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற அந்த மேன்மையான திட்டத்தை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள அவைகளை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தருக்கு மகிமை நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அழுத்தத்தினால் உண்டான ஒரு திட்டம், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். எது நிறைவேறியது? எது நிலைத்திருந்தது? பொன் கன்றுக்குட்டி சில மணி நேரத்திற்குள்
சுக்கு நூறாக உடைந்து போனது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த திட்டம், ஆசரிப்பு கூடாரம் நின்றது. ஆசரிப்பு கூடாரம் நின்றது. அந்த இடத்துல பொன் கன்றுக்குட்டி செய்த போது மகிமை இறங்கினது போல தெரிஞ்சது, மகிமை இறங்கல. சில நேரங்களில் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி தெரியும். அழுத்தங்களினால் நாம் செய்கிற காரியங்களில், நெருக்கத்தினால். மோசே கானானை இழந்ததுக்கு என்ன ரீசன்? ஜனங்களுடைய அழுத்தத்தினால். கண்மலையை பார்த்து பேச வேண்டியவன் அடித்தான். ஏதோ ஒரு அழுத்தத்தில் நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்க. யாரோ அழுத்துறாங்க, ஃபேமிலியில் சில ப்ரெஷர் இருக்கு, உலகத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் அழுத்தங்கள், இதனால செய்கிறோமா? அல்லது ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்பதற்காக செய்கிறோமா? இப்படி அழுத்தத்தில் போகும்போது என்ன ஆகும்னா, ஆவியானவர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஆவியானவர் இருக்க மாட்டார். யாத்திராகமம் நீங்கள் கீழே வாசிக்கும் போது அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யுத்தத்தின் சத்தம், பாடலின் சத்தம், இப்படியெல்லாம் பல கன்ஃபியூஸ் ஆகிற நிலையிலே யாத்திராமம் 32 அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் மோசே ஜனங்களை, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்களை வேறு பிரித்து அவன் அந்த பொன் கன்றுக்குட்டியை உடைச்சு நொறுக்கினான். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவ திட்டத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையான தரிசனத்துக்கு விரோதமா என்ன அழுத்தங்கள் உங்க வாழ்க்கையில இன்னொரு திட்டத்தை மனுஷிகத்தில் யோசிக்க வைக்கிறதோ, இன்றைக்கு அவைகளை எல்லாம் உங்கள் மைண்டில் இருந்து டெலீட் பண்ண, உங்கள் மைண்டில் இருந்து அதை உடைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த மேன்மையான திட்டத்திற்கு காத்திருப்பதற்கு பதிலாக அவன் அழுத்தத்தினால் இரண்டாவது ஆப்ஷன், பிளான் பிக்கு போறான். இஸ்மவேல் வந்தான், ஆண்டவர் அதை விரும்பவில்லை. பிரச்சனை அவன் வாழ்க்கையில தொடர்ந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அழுத்தங்களினால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்து விடாதிருங்கள். அழுத்தங்கள் வரும்போது தவறான தீர்மானங்களை எடுத்து விடாதிருங்கள். கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து மோசே பெற்றுக்கொண்ட திட்டம் நிறைவேறினது போல உங்க வாழ்க்கையில கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, காத்திருந்து ஜெபம் பண்ணி திட்டங்களை பெற்றுக்கொண்டு செயல்படுத்த என் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்க, குடும்பம், உறவினர், நண்பர் என்று சொல்லி அழுத்தத்திலே ஒரு முடிவை எடுக்காதிருங்கள். குடும்பத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு அழுத்தம் உண்டானது, வேற வழி இல்லை, செவி சாய்த்தான். அழுத்தம் மிகப்பெரிய மன அழுத்தமாக மாறிச்சு. திரும்ப அவனே அனுப்பிவிட வேண்டிய நிலையும் பின்பாக வந்தது. எதை உங்கள் வாழ்க்கையில் அழுத்தத்தினாலும் அவசரத்தினாலும் தேவனுடைய திட்டத்தை அறியாமல் செயல்படுறீங்களோ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபெயிலியர் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் தர்ற தரிசனம், ஆண்டவர் தர்ற திட்டம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கோத்திரத்திற்கு கர்த்தர் நியாயம் செய்ய என்ன காரணம்? கர்த்தருடைய பட்சத்தில் நின்று தேவனுடைய நோக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தர் எங்களை கொண்டு ஒரு வேலையை வைத்திருக்கிறார், நாங்கள் அவர் பட்சத்தில் இருக்கிறவர்கள். ஆண்டவர் கொடுத்த திட்டம் எப்படி நிறைவேறியது? வனாந்திரத்தில் மாத்திரம் அல்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஆண்டவர் மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி மோசே செய்வதற்கு பெசலையல. ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன்ட்ட சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து செய்ய வைத்தார்களே, அந்த ஆசரிப்பு கூடாரம் இப்பொழுது கானான் தேசத்துக்குள் வந்து நிறுவப்பட்ட போது என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம், ஆண்டவர் கொடுக்கிற திட்டம் நிறைவேறினால், யோசுவா 18:1 கடைசி பகுதி, கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாய் மாறியது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தர்ற திட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பா. தேசம் அவர்கள் வசமாய் மாறியது. சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் அந்த ஜனத்தை, சத்துருக்களை முறியடித்து அவைகளை
ஆண்டவர் கிருபையினாலும் பலத்தினாலும் இந்த ஜனங்கள் சுதந்தரித்தார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. சத்துருக்கள் வசமாய் இருந்தது, இவர்கள் வசமாய் வந்தது. காரணம் தேவன் கொடுத்த அந்த திட்டம். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க தீர்மானிப்போம். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு வர்றான். 7 அதிகாரங்கள் அந்த ப்ராஜெக்டை குறித்து கர்த்தர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அழுத்தத்தினால் ஒரு திட்டத்திற்குள் வராதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து திட்டங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், வேலையோ எதுவாக இருந்தாலும், எதிர்காலமாக இருக்கலாம். ஆண்டவர் தருகிறது தான் நிலைத்திருக்கும். அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மேலே ஒரு திட்டம் வருது, கீழே இருந்து அழுத்தத்தில் ஒரு திட்டம் போகுது. ஒன்றுக்கு போட்டியா இன்னொரு திட்டம். ஆண்டவர் அவைகளை முறியடித்தார். சத்ரு என்னைக்குமே அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தா அவனும் ஒரு திட்டத்தை போடுவான். உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க, தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுத்துங்கள். மேலே அவர் திட்டத்தை கொடுத்தா கீழே இவன் ஒரு பிளானை கொடுத்து செய்ய வச்சுட்டான். மோசே வந்தோடனே ஒரே ஆச்சரியம், வேதனை தாங்க முடியல, கற்பலகைகளை போட்டு உடைத்தான். ஆண்டவர் தர்ற திட்டத்தில் இணைந்திருங்கள். ஸ்தோத்திரம். தேவன் தருவதை செய்ய விடாதபடி, தேவன் உங்கள் வாழ்க்கையில முன்குறித்ததை நிறைவேற்றி முடிக்க கூடாதபடி சத்ரு இன்னொரு திட்டத்தையும் அழுத்தத்தின் மூலமாக கொண்டு வருவான். புரிந்து கொள்ளுங்கள், இது தேவன் தந்தது அல்ல, இது அழுத்தத்தினால் கொண்டு வரப்பட்டது. இதற்கு செவி சாய்க்காமல் தேவன் தந்த திட்டத்தில் நீங்கள் நிற்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அநேகர் தவறி போகிறது இந்த இடத்துல தான். சில தீர்மானங்களை தவறாக எடுத்து விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பட்சத்தில் நின்ற இவர்களுக்கு, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற நின்ற இவர்களுக்கு, உலகத்தோடு ஒத்து போகாத இந்த லேவி கோத்திரத்திற்கு ஆண்டவர் செய்த நியாயம் எப்படிப்பட்டது? என்னாகமத்தின் புஸ்தகம் 35 அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கும் போது மொத்தம் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணமாகவும் மொத்தம் 48 பட்டணங்கள் ஒவ்வொரு கோத்திரத்தினரும் இருந்தும் 48 பட்டணங்களை கர்த்தர் இந்த லேவியின் புத்திரருக்கு பிரித்து கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கோத்திரங்களையும் பார்த்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல மையத்துல சென்டர்ல நீங்க யாருக்கு கொடுக்கணும்? லேவி கோத்திரத்துக்கு அந்த பட்டணங்களை கொடுத்துருங்க. எல்லா கோத்திரங்களிலும் இருந்து மையத்துல, நடு மையத்துல இருக்கிறவைகள் எல்லாம் லேவி கோத்திரத்திற்கு கொடுக்க கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஏன் தெரியுமா? இந்த கோத்திரம் தான் அன்றைக்கு கர்த்தருக்காக கர்த்தருடைய பட்சத்தில் நின்றது. என்றோ ஒரு நாள் செய்ததை ஆண்டவர் மறந்து போகிறவர் அல்ல. அவருடைய பட்சத்திலே நீங்கள் நிற்கிறவர்களா இருந்தால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை கர்த்தர் நிச்சயம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் பட்சத்திலே நீங்கள் நிற்கிறவர்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து கிடைக்கும். ஒரே ஒரு தீர்மானம் தான். இன்றைக்கு காலை நேரத்தில் முதல் ஆராதனையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, உம்முடைய பட்சத்தில் நிற்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். யார் நிற்கிறார்களோ நிற்கலையோ எங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை, உம்முடைய பட்சத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிதான் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, கர்த்தரே சுதந்திரம்னு சொன்னார். சொல்லிட்டு எதையும் கொடுக்காமலும் கர்த்தர் விடவில்லை. அவரை நம்பி வந்தா, அவர் பட்சத்தில் நின்றா, அவருக்காக ஊழியம் செய்தா, அவர் தான் அடைக்கலன்னு அப்படி காலமெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு பாவப்பட்ட நபரா வாழ வைக்க மாட்டார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் ஏற்கனவே முன் குறித்து விட்டார். அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்த இந்த கோத்திரம், பணிவிடைகளை செய்த இந்த கோத்திரம், ஊழியத்தில் உதவி செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஊழியத்துக்கு உறுதுணையாய் நிற்கிற, ஜெபத்தில் உழைப்பதில் கொடுக்கிறையில் உறுதுணையாய் நிற்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நியாயம் செய்வார். விசுவாசித்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசையின் மூலமாக சொன்னதை யோசுவாவின் நாட்களில் அவனை வைத்து கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார்.
நிச்சயம் நியாயம் செய்கிற தேவன். இவர்களுக்கு எல்லா கோத்திரங்களிலும் இருந்து மொத்தம் 48 பட்டணங்கள் கொடுக்கப்பட்ட, அதில் 6 அடைக்கல பட்டணம். அங்கே வந்தால் தான் ஒருத்தன் உயிர் பிழைக்க முடியும். அது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? கர்த்தர் பட்சத்தில் நின்ற லேவி கோத்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ எங்கே ஓடினாலும் என்ன பண்ணாலும் ஸ்தோத்திரம், நீ கைப்பிசக தவறா ஒன்றை செஞ்சிருந்தா கூட லேவி கோத்திரத்துக்கு உட்பட்ட அவர்களுடைய எல்லைக்குள்ள இருக்கிற இந்த பட்டணத்துக்குள்ள வந்தா தான் உன்னால உயிர் பிழைக்க முடியும்னு கர்த்தர் எல்லா கோத்திரத்தையும் இந்த கோத்திரத்தை தேடி வருகிற நிலையில் வைக்க காரணம் இந்த கோத்திரம் தான் அன்றைக்கு கர்த்தருக்காக அவருடைய பட்சத்தில் நின்றது. கர்த்தர் அதை மறக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பட்சத்துல நீங்க எந்த நாள்ல நின்றிருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் நியாயம் செய்யாமல் கர்த்தர் விட மாட்டார். இந்த ஊழியத்தின் பட்சத்தில், இந்த சபையின் பட்சத்தில், தேவ ஊழியக்காரர் பட்சத்தில், தேவனுடைய பட்சத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் நியாயம் செய்வார். அவர் செய்யும் போது யாரும் எதிர்பாராத விதத்தில், யாரும் யோசிக்காத விதத்தில் செய்வார். எல்லா கோத்திரத்தும் இருந்து ஆண்டவர் நடு மையத்தில் இவர்களுக்கான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளவு மேன்மையான ஆண்டவர் கிருபைகளை தருகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆண்டவருக்காக இந்த சபையில் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய தீர்மானிங்க. சில ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண தீர்மானிங்க. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள். ஒன்றை சொல்லி அடுத்த குறிப்புக்குள்ள போற, ஒரு நாளும் ஊழியத்தை விட்டுறாதீங்க. அழுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இந்த வாரம் முழுவதும் பல போராட்டங்களை ஊழியத்தில் தாங்கணும். பல பேருக்கு பார்த்தா சுகவீனம், பலவீனம், போராட்டம், தடைகள் ஆவியில் ஃபீல் பண்ண முடியுது. அதற்கெல்லாம் நடுவிலும் கர்த்தர் பட்சத்தில் இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சா ஆண்டவர் உங்களுக்காக நியாயம் செய்வார். நியாயம் யாருக்கு செய்வார்னா கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்களுக்கு தான் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவதாக ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய, நாம் எடுக்க வேண்டிய இரண்டாவது தீர்மானம் என்ன? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன், எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். இரண்டாவது, நியாயம் செய்ய நாம் எடுக்க வேண்டிய இரண்டாவது தீர்மானம், சரியான பாதையில் நடக்க உறுதியாக தீர்மானிப்பது. ரைட் வேல நடக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சு இல்லை, அரைகுறையா கொஞ்சம் நடந்து ஓர்பால மாதிரி பாதி தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறது இல்லை. ரூத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் நியாயம் செய்ய என்ன காரணம் இருந்தது? அவள் எடுத்த தீர்மானம் சரியான பாதையில் நடக்க உறுதியாக தீர்மானிப்பது. உறுதியா தீர்மானம் பண்ணுங்க. அதான் 16, 17 வசனங்கள். ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் நிற்பேன். ஒரு நபர் எடுத்த தவறான தீர்மானத்தினால் முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலம் அனைத்தையும் கெட்டு நாரி போக பண்ணும். வசனம் சும்மா சொல்லல, உண்மையை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நகோமியின் கணவர் எலிமலை கெடுத்த ஒரு தவறான தீர்மானம் முழு குடும்பத்தையும் பாதிப்புக்குள் நடத்தியது. ஆனால் இந்த இடத்தில் ரூத் எடுத்த ஒரு சரியான தீர்மானம், சரியான பாதையில் நடக்க உறுதியாக தீர்மானித்தாலே இது அவளை ஆசீர்வாதத்தின் மேன்மைக்கே அழைத்து சென்றது. அல்லேலூயா. தேவனை அறிந்த ஒரு குடும்பம் தவறான தீர்மானம் எடுக்கிறது. தேவனை ஆராதிக்காத, தேவனுடைய ஆலயத்தை, தேவ சமூகத்தையே பார்க்காத ஒரு ரூத் எடுத்த சரியான தீர்மானம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
தேவனை காலங்காலமாய் சேவித்த எலிமெலேக் தவறான தீர்மானத்தை எடுக்கிறான். ஆனால் தேவனை அறியாத மோவாப் என்கிற சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த பெண், அந்த பெண் எடுக்கிற ஒரு தீர்மானம் சரியாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில தக்க சமயங்களில் நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இவள் எடுக்கிற ஒரு தீர்மானம், அந்த டைம் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சமயம். புருஷன் இல்லை, மாமனார் இல்லை, தன்னுடைய புருஷனோடு பிறந்த சகோதரனும் இல்லை. இப்போ போகிற இடம் என்னன்னே தெரியாது. தன்னுடைய குடும்பம் இல்லாத ஒரு இடம், தன்னுடைய சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு இடம், அறிமுகம் இல்லாத ஒரு இடம், ஆள் பழக்க வழக்கத்திற்கு யார் எப்படி இருப்பாங்க தெரியாத ஒரு இடம். தனி நபராக செல்வது போல இருந்தாலும் அவள் எடுத்த அந்த சரியான தீர்மானம் அவள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை அவளுக்கு கொண்டு வந்தது. 3 முறை பொதுவாக அழைப்பு கொடுக்கப்படுது. திரும்பி போங்கள், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். 3 முறை வாய்ப்பு வருது. ஆண்டவரை விட்டு நீங்க பிரியறதுக்கு, சில நேரம் ஊழியத்தை விட்டு போறதுக்கு வாய்ப்பு பல விதத்தில் வரும். கேர்சல் நடத்துறதை விட்டு போயிடுவோமா, சண்டே ஸ்கூல் நடத்துறதை விட்டு போயிடலாம், ஆத்தும ஆதாயம் செய்யறதை நிறுத்திடலாம், பல வாய்ப்புகள் வரும். ஆனால் ஒரு சரியான பாதையில் நடக்க உறுதியாக ரூத்தை போல தீர்மானித்தா உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்தரிக்க முடியும். புரியாத பாதையில தான் நடக்கிறான், ஆனால் அது சரியான பாதை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துகிற பாதை புரியாத பாதையா இருக்கலாம். எங்க கொண்டு போறீங்க ஆண்டவரே? பெத்லகேமா, அது எப்படி இருக்கும்? எனக்கு அறிமுகமானவங்க யாரும் இல்லையே, என் சொந்தங்கள் இல்லையே, என் உறவுகள் எல்லாம் இங்கெல்லாம் இருக்கு. நகோமியே சொல்றா, நீங்க திரும்பி போங்கன்னு. 3 முறை சொன்ன போது ஓர்பால் போய்விட்டாள். இப்போ கடைசியா 15ஆம் வசனத்துல பர்சனலா இவளுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இவளுக்கு ஒரு வாய்ப்பு உலகத்துக்குள்ள போவதற்கு, அவள் விரும்பின இடத்துல இருக்கிற இடத்திலேயே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருது. உதாசீனப்படுத்தினாள். வாய்ப்புகள் எல்லாம் தேவன் கொடுக்கிறது என்று நினைத்து விடாதிருங்கள். சில நேரங்களில் உங்கள் மேன்மையை கெடுப்பதற்கு பிசாசும் வாய்ப்புகளை கொடுப்பார். ரூத், அவளுக்கு வந்த வாய்ப்புகள் அவளை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அல்ல, அவளை அழிப்பதற்கான வாய்ப்புகள். யார் வாயிலிருந்து வருது? நகோமி வாயிலிருந்தே வருது. எந்த சூழ்நிலையில் எவரை வைத்து கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிற தரிசனங்களை சத்துரு உடைக்க நினைத்தாலும் நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். உங்களுக்கே தனிப்பட்ட விதத்தில் ஸ்தோத்திரம், உலகத்தின் ஆஃபர்ஸ் வந்தாலும், உலகத்தின் மேன்மையை இயேசுவுக்கு பிசாசு காண்பித்த மாதிரி காண்பித்தாலும் நீங்கள் அதில் விழுந்து விடாதிருங்கள். சரியான பாதையில் நடக்க உறுதியாக தீர்மானம் எடுங்கள். புரியாத பாதை தான், ஆனால் அது சரியான பாதை. அவள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் ஏராளம். மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு வந்தா தன்னை சார்ந்த அனைத்தையும் அவள் விட்டு வரணும். இந்த 4 அதிகாரங்களை நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன். ஒரு முறை கூட ரூத் மோவாபுக்கு திரும்பி போகவே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு சின்ன அர்ப்பணத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரை விட்டு வந்ததை ஒரு நாள் திரும்பி பார்க்காமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஏனோ தானன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு பாரம்பரிய கோயிலில் உட்கார்ந்த மாதிரி இல்லை. உண்மையாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு வலது கரத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, திரும்பி போகவே இல்லையே ரூத்து. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் விட்டு வந்ததை, வேண்டாம் என்று விட்டதை, அப்படிப்பட்ட இடங்களுக்கு மறுபடி எங்கள் கால்கள் படாதபடி கர்த்தர் எங்களை பெத்லகேமிலே காப்பீராக, அப்பத்தின் வீட்டில் காப்பீராக. ஹல்லேலூயா. புதிய அட்மாஸ்பியர். ஆனால் ஏற்றுக்கொண்டாள். கர்த்தர் அவளுக்கு எப்படி நியாயம் செய்தார்? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நகோமி மருமகளை பார்த்து, ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான வசனம், மறந்து விடாதிருங்கள். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். ரூத் 2:20 அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. கர்த்தர் இந்த ரூத்தை அவளுக்கு எப்படி கர்த்தர் நியாயம் செய்தார்?
தன் குடும்பத்தை, தான் பழகின எல்லா இடங்களையும் விட்டு வந்த கர்த்தருக்காக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு வந்த இந்த ரூத்திற்கு ஆண்டவர் பாராட்டின நியாயம் எப்படிப்பட்டது என்றால், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற தேவன். அந்த போவாசின் மூலமாக கர்த்தர் இவள் வாழ்க்கையில தயவை கொடுத்தார். வரும்போதே அவர் சொல்றான், ரூத் 2:12 போவாஸ் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் அவர் சொல்லுகிற, ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். கர்த்தர் செய்த நியாயம் எப்படிப்பட்டது என்றால், அறியாத இடத்துல கொண்டு வந்து தன்னுடைய தெய்வங்கள் தான் வழிபட்டதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவர் தான் என்னுடைய தேவன்னு வந்தாலே அவளுக்கு தெரியாத இடத்துல வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தது மட்டுமல்ல, அந்த இடத்திற்கு அந்த நிலத்திற்கு உரிமையாளராக கர்த்தர் அவளை மாற்றினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேலை செய்கிற ஒரு சாதாரண பெண்ணாக போனவளை உரிமையாளராக மாற்ற அவரால் முடிந்தது. காரணம் அவர் செய்த தயை. இதுதான் தேவன் செய்கிற நியாயம். ஆண்டவருக்காக நிற்பதற்கு தீர்மானம் எடுங்கள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம் தேவன் அவளுக்கு நியாயம் செய்வதற்கு ஏதுவாக அமைந்தது. இன்னைக்கு நீங்க எடுக்க போற தீர்மானம் தான், ஆண்டவரே பழைய அனுபவத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க திரும்ப மாட்டோம், உங்க வழியில சரியான பாதையில நடக்க உறுதியா தீர்மானிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மீட்பின் திட்டத்தில் ரூத்தின் பெயரை இணைத்தது மாத்திரமல்ல, மேன்மைக்குரிய ஒரு சந்ததியின் தாயாய் கர்த்தர் அவளை மாற்றினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மேன்மைக்குரிய சந்ததியின் தாயா மாற்றப்பட அவள் வாழ்க்கையில எடுத்த தீர்மானம் ஒன்று தானே காரணம். பெருசா ஒன்றும் சாதிக்கல. அந்த இடத்துல இருந்து அவள் என்ன செஞ்சா? ஒரே தீர்மானம் தான் எடுத்தா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த தீர்மானம் தான் தயை காண்பிக்கவும் உதவியா இருந்தது, உரிமையாளராகவும் மாற்றியது. மீட்பின் திட்டத்தில் மகத்துவம் நிறைந்த ஆமென் மேன்மையான ஒரு தாயாக கர்த்தர் அவளை வைத்தார். இன்னைக்கு உங்களெல்லாம் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போறார். மூன்றாவது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நியாயம் செய்ய நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் மூன்றாவது. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவ பிரசன்னத்தில் அமர தீர்மானிப்பது. முதலாவது கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க தீர்மானிப்பது. ரெண்டாவது சரியான பாதையில் நடக்க தீர்மானிப்பது. மூன்றாவது தேவ பிரசன்னத்தில் அமர தீர்மானிப்பது. நிற்க தீர்மானிங்க, நடக்க தீர்மானிங்க, அமர தீர்மானிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நானே தேவன் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருங்க. மூன்றாவது நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகிவிட மாட்டோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலேயே நாங்கள் அமர்ந்திருக்க தீர்மானிக்கிறோம். 17ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. தாவீது ஜெபம் பண்றான். தாவீதுக்கு நியாயம் எப்படி கிடைத்தது? தேவ பிரசன்னத்தில் நிற்க தீர்மானித்த போது கிடைத்தது. தேவ சமூகத்தில் நிற்க தீர்மானித்த போது கர்த்தர் அந்த தாவீது வாழ்க்கையில நியாயம் செய்தார். தேவ பிரசன்னத்திலிருந்து அவனுக்கு நியாயம் வெளிப்படுகிறது. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அமர்ந்திருக்க தீர்மானியுங்கள். எதுல? தேவ பிரசன்னத்துல. தாவீதுடைய சந்நிதியிலிருந்து நியாயம் வருது அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, எப்பொழுதும் தாவீதினுடைய ஏக்கம், தாவீதினுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய சமூகத்திலே நான் இருக்க வேண்டும். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் தாவீது அதைத்தான் சொல்றார். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் இருக்கணும், அங்க நான் தங்கி இருக்கணும். ஆண்டவரே
தேவ பிரசன்னத்தில் அமர தீர்மானிங்க. தாவீதை போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நியாயம் செய்வார். எல்லா சத்துருக்களும் அவனை எதிர்த்த போதும் ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் தாவீதுக்கு நியாயம் செய்து 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 அவனுக்கு கர்த்தர் வழிகளை உண்டாக்கி, ராஜ்யம் எதிர்த்த போது, ராஜாவை எதிர்த்த போதும் அவனை தொடக்கூட முடியாம கர்த்தர் பாதுகாக்க காரணம் என்னவென்றால் தேவ பிரசன்னத்தில் அமர அவன் தீர்மானித்தான். இன்னைக்கு எங்கேயும் ஓடாதீங்க, எந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, உம்முடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலேயே நான் விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் நியாயம் நிச்சயமாய் செய்வேன். யாத்திராகமம் 33 அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்த ஒரு யோசுவா. மோசே போய்விட்டான், ஆண்டவரோடு பேசிவிட்டு. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கிறான். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எல்லா வாலிபர்களும் அந்த இடத்திலே அங்கே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாலிபன் யோசுவா மாத்திரம் அந்த தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்த நியாயம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 1 அவருடைய பிரசன்னத்திலேயே அமர்ந்திருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் நியாயம் செய்தார். எந்த மோசையோடு இருந்து உருவாக்கப்பட்டானோ அந்த மோசைக்கு பிற்பாடு இவனை தலைவனாக்குனது மாத்திரமல்ல, யோசுவா 1:5 ஒரு வாக்கு தத்தத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்தில் நிற்கிற உங்களுக்கும் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் பிரசன்னத்தில் நிற்க தீர்மானிங்கள். உங்களுக்கு யோசுவாவுக்கு நியாயம் செய்தது போல கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அவனுக்கு என்ன நியாயம் செய்கிறார்? எதிர்த்து நிற்க முடியாதபடி அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்து பாதுகாக்கிறார். யோசுவா நாட்கள்ல அவனுக்கு சபைக்குள்ள அவனுடைய காரியங்கள்ல ஒரு சமாதானம், ஸ்தோத்திரம். பிரச்சனை வெளியே தான், சத்துருக்கள் எல்லாம் முறியடிச்சாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் அவனுக்கு நியாயம் செய்யும் போதே சொல்றார், என் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தா எல்லா காரியங்களையும் நான் சுமூகமாக செய்து முடிப்பேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் வரணும்னா அவருடைய பிரசன்னத்தில் அமர தீர்மானிங்க. யார் அமர்றாங்களோ அமரலிய பிரச்சனை இல்லை. யோசுவா அங்கே நின்றான். யாத்திராகமம் 33:11. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவர் பிரசன்னத்தில் நின்னா போதும், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளாதபடி, எதிர்த்தே நிற்கக்கூடாதபடி கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை அவர் அற்புதமாய் செய்வார். விசுவாசித்த மட்டும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று